அப்படியா? கூட்டத்துக்கு வரும்போது கூட வலியா இருந்தது, வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்க பாப்பா சரி இப்போ வந்து ஏறி வரும்போது வலிச்சு. இப்போ வந்து எனக்கு அந்த வலியே சுத்தமா இல்லையா? வலியே இல்லையா? நல்லா கையை தட்டி அப்பா மயம்படுத்துங்க. வலியே இல்லை இயேசுவின் நாமத்தில். God bless you, God bless you. அம்மா சொல்லுங்க. கை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அப்பா வந்து 8 மாதமாக அந்த கையை தூக்கவே முடியாது. உண்மையாவா? 8 மாசம் தூக்கவே முடியாது. ரொம்ப வலி. 8 மாசம் அந்த கையை தூக்கவே முடியாதான். எல்லா ஸ்கேனை எடுத்து பார்த்துட்டேன். ஸ்கேன்லாம் பார்த்தீங்க? டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டேன். ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண அழுதுனே இருப்பேன். அதனால இங்க ஒரு முடியோடு வந்தேன். நம்ம ஜெபம் பண்ணா நல்லா ஆயிடும், பாஸ்ட் கிட்ட போலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இப்ப கையை நல்லா தூக்குறேன். உண்மையாவா? நல்லா தூக்குறேன். நல்லா சுத்துங்க பார்க்கலாம். சரி, டாக்டர் பரிசுத்த ஸ்தோத்திரம். உண்மையாவா? கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. டாக்டர் கொடுக்கிற காசு அந்த ஊழியத்துக்கு கொடுத்துட்டு போங்க. ஸ்தோத்திரம். இப்ப சத்தம் வராத எனக்கு. சத்தமா சரி, God bless you, God bless you அம்மா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடில இருந்தே தலைவலி அதிகமா இருந்துச்சு. ஏன் ஒரு மாதிரி இங்க இருந்து பாத்தீங்களா? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி தலைவலி எனக்கு அதிகமா வரும். என் பேர் வசுமதி. வசுமதி. பசுமதியா? வசுமதியா? சரி, சொல்லுங்க. என் பேர் வசுமதி. நான் நெட்டேரியில இருந்து வந்தேன். தப்பா எனக்கு உங்க பாஷை புரியல. சரி, இந்த படி ஏறும்போது கூட எனக்கு தலைவலியா இருந்துச்சு. அடிக்கடிக்கு மஞ்சள் ரொம்ப போடுவீங்களோ? சரி. தலைவலியா இருந்துச்சு. இப்ப இல்ல. உண்மையாவா? நல்லா சரியாயிடுச்சு. நல்ல கையை தட்டி ஏசப்பா மயம்படுத்தும். God bless you, God bless you, God bless you வசுமதி அம்மா. நல்ல கையை தட்டி தேனை மயம்படுத்தும். சரி அம்மா, எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? நல்லா இருக்குதா? அதுக்கு தான். சரி, எல்லாம் சாட்சி. சரி, இது சரியாயிட்டுனா எல்லாம் சரியாயிடும். ஏமா என்னையா உங்களுக்கு பிரச்சனை? வலிக்குதா? ஏன் இப்போ தான் வந்திருக்கிறீங்களா? சரி, கை உயர்த்துங்க. கட்டியிருக்கா? எதில் கட்டி? சரி, கை உயர்த்துங்க. கண்ணு தண்ணி கொடு. கை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில். எழும்பும் போது சுகத்தோடு எழும்பட்டு. சார், எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தை கேட்கின்றீங்க? ஏமா சார், கொஞ்சம் சீக்கிரம் ஃபர்ஸ்ட் நாள் எங்கனால அப்படியே எல்லாம் முடிச்சு நான் முடிக்கிறேன். நாளை தினம் எவ்வளோ நேரம்னாலும் போகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏமா பக்கத்தில் பார்த்து நல்லா பக்கத்தில் உள்ளவங்க தட்டி தடவி சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க, வெளிச்சம் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா சந்தோஷமா இருக்கீங்களா? ஏமா முன்னெல்லாம் அழகா தான் இருக்கிறீங்களா? God bless you. சரி, ஆண்டோட வார்த்தை கேட்க ரெடியா இருக்கிறவங்க 2 கைகளை உயர்த்திக்கோங்க பார்க்கலாம். சரி, ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டேன், ஆண்டவரே என்ன வார்த்தை பேசணும்? அப்போ தம்பி செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு. கட்டி எப்படி இருக்கு? இது என்னது ஆக்சுவலா? செக் பண்ணி பாருங்க. கட்டி இருக்கா? இப்பவும் இருக்கா? செக் பண்ணி பாரு. எங்க இருக்கு? செக் பண்ணி பாரு. இல்லையே தம்பி, எங்க இருக்கு? என்ன கட்டி? வழியில் இல்லை. பிரச்சனை எதனால போக முடியும்? வலிக்குதா உனக்கு? சரி, அது என்ன பண்ணுது உனக்கு? இயேசுவின் நாமத்தில் நெய்யோடு அந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும். In the mighty name of Jesus, be healed. Be healed right now. இப்போமே right now. இப்போமே in the name of Jesus. In the name of check பண்ணி பார். Thank you Jesus. check பண்ணி பார். எப்படி இருக்கு? வித்தியாசம் இருக்கா? இது முதுகுவலி என்னாச்சு? சரியாயிடுச்சா? மிந்திக்கு பரவாயில்லையா? சார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை தட்டி தேவனை மயப்படுத்தும். சார், ஆண்டோட வார்த்தையை கேட்கற ரெடியா இருக்கிறவங்க நல்லா 2 கைகளை உயர்த்திக்கோங்க பார்க்கலாம். சார், ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்குன்னு சொன்னதை சொல்லணும்னு நினைக்கிறவங்க மாத்திரம் 2 கைகளை உயர்த்துங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆசையோடு இருக்கிறேன். ஆண்டோட வார்த்தை அப்படியே கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஏமேன் சொல்லுங்களேன். ஏமேன். இருக்கட்டும் அம்மா, நீங்க கொஞ்சம் அங்க சைட்ல இருந்து நான் முடிஞ்ச பிறகு உங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்றேன். எல்லாம் கீழே நின்னுங்க. கீழே இருங்க. கீழே போங்க.
உங்களுக்காக முடிஞ்ச பிறகு நான் ஜெபம் பண்றேன். சரி, முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் போவோம். ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சரி, ஆண்டவர் வார்த்தை கேட்க ரெடியா இருக்கு. 2 கைகளை உயர்த்திக்கோங்க. இந்த கூட்டத்திற்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். ஆமென். சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த வார்த்தை கேட்கும் போதே அப்படியே உங்க தலைமையில கையை வச்சுட்டு ஆண்டவரை நான் சுதந்திரித்துக்கிறேன். ஆமென். எப்படி? நான் சுதந்திரித்துக் கொள்றேன். ஆமென். சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டதா இருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறேன் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தள்ளப்பட்டதா இருக்கிற தள்ளப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நான் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்ற போறேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ஒரு வீச கையை தட்டி, ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு நீங்க வந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், எப்படிப்பட்ட நிலைமையில வந்தாலும் உன் நிலைமையிலிருந்து உன்னை உயர்த்துவதற்காக என் ஆண்டவர் வந்திருக்கிறார். உன் நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்காக என் ஆண்டவர் வந்திருக்கிறார். எப்படி யாரால தள்ளப்பட்டியோ, யாரால ஒடுக்கப்பட்டியோ, யாரால புறக்கணிக்கப்பட்டியோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றக்கூடிய, மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றக்கூடிய அந்த கிருபை இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். புரிஞ்ச தேவ பிள்ளைகள், விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல ஆவியில் நிரம்பி கையை தட்டி, ஆண்டவரே, நான் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துட்டேன் சுவாமி, நான் தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டேன் சுவாமி, ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றி என் தள்ளப்பட்ட என் நிலைமையிலிருந்து என்னை நீ மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறேன் என்று சொல்றவங்க நல்லா கூட கையை தட்டு. மால்போ சந்துரா போலா குமாரஹந்தே இயேசுவின் நாமத்தில். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி சொல்லுங்களேன். அதை மட்டும். வெரி குட். ஆமென். சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழுகிற வாழ்க்கையில ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். வாழுகிற வாழ்க்கையில ஆமென், நான் இப்படியே வாழக்கூடாது, என் ஆண்டவர் என்ன உயர்த்தணும்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளப்பட்டதா இருக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். தள்ளப்பட்ட உன் மூலமாய் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. தள்ளப்பட்ட உன் மூலமாய் கர்த்தர் இந்த தேசத்தில் நன்மையை கட்டளை போகிறார். தள்ளப்பட்ட உன் மூலமாய் உன் குடும்பம் செழிக்க போகிறது. தள்ளப்பட்ட உன் மூலமாய் உன் திருச்சபை வளர போகிறது. தள்ளப்பட்ட உன் மூலமாய் கர்த்தர் இந்த தேசத்திற்கு சேமத்தை கட்டளை போகிறார். தள்ளப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கை இன்னைக்கு மேலான ஒரு வாழ்க்கையை மாறப் போகிறது. தள்ளப்பட்ட உன்னை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறார். எந்த இடத்துல தலை குனிஞ்சியோ அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்ய போகிறார். உன்னை வாழாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏறி இருக்கத்தக்கதாய் என் ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். புரிஞ்ச தேவ பிள்ளைகள் நல்லா கூட இன்னும் கூட கையை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்தால தள்ளப்பட்டுட்டேன், என் சமுதாயத்தால தள்ளப்பட்டுட்டேன், என் கூட இருக்கிறவங்களால தள்ளப்பட்டுட்டேன், என் நண்பர்களால தள்ளப்பட்டுட்டேன். ஒண்ணு தெரியுமா? தள்ளப்பட்ட உனக்காக என் கர்த்தர் இன்றைக்கு வழக்காடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. தேவ பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய வேலை. தள்ளப்பட்ட உனக்காக தம்முடைய ஓங்கிய புயத்தை, ஓங்கிய கரத்தை உனக்காக கர்த்தர் இன்றைக்கு நீட்ட போகிறார். மால் காந்தோரபோ ஷடா, மால் கேபோ ஷடா, மே காபோ ஷடா. ஒன்னு தெரியுமா? ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? உன்னை தள்ளுனாங்கன்னா உன்கிட்ட ஏதோ ஒரு கிருபை இருக்குன்னு அர்த்தம். சத்தமா சொல்லணுமே. எந்த இடத்துல உன்னை தள்ளுனாங்களோ, எந்த இடத்துல உன்னை வேண்டாம் நினைச்சாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார் தெரியுமா? அந்த சாதாரண நிலைமையோடு கொண்டு வர மாட்டார். ஒரு மகிமையான ஒரு தோரணையோடு, வல்லமையுள்ள பாத்திரமாக, மகிமையான பாத்திரமாக அப்பா உன்னை கொண்டு வருவார்.
புரிந்த தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டு. ஆமென் ஆமென். ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில மட்டும் ஆண்டவரே இந்த வேதனை? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருடைய கிருபை உன் மேல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீ தள்ளப்படுகிற. ஏன் தள்ளப்படுற தெரியுமா? ஏன் ஒதுக்கப்படுற தெரியுமா? அதே இடத்துல உன் தலையை கர்த்தர் நிமிர செய்யக்கூடிய வேலை, சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யக்கூடிய ஒரு தேவன் இன்றைக்கு உன் பாத்திரத்தை நிரம்ப செய்யத்தக்கதாய் என் ஆண்டவர் வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் தள்ளப்பட்டுட்டேன் ஆண்டவரே. ஆமென். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் சில வேளைகளில் தள்ளப்பட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம யாருக்கும் எந்த அநியாயம் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா நம்மளை கண்டா வெறுப்பாங்க, நம்மளை கண்டா ஒதுக்குவாங்க, ஒதுங்கி போவாங்க. அப்பெல்லாம் நமக்கு வேதனையா இருக்கும். என்ன வேதனையா இருக்கும்? ஆண்டவரே, என்ன கண்டு இன்னைக்கு இந்த தேசம் உலகி போதேன்னு. ஆனா ஒண்ணு தெரியுமா? ஒரு நாள் வரும். எத்தனை பேருக்கு அதை சொல்லணும்? எத்தனை பேருக்கு அதை சொல்லணும்? எத்தனை பேருக்கு அதை சொல்லணும்? ஒரு நாள் வரும், யா வரும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நாள் என்ன தெரியுமா நடக்கும்? உன் மேல வீசுகிற வாசனையை தேடி அவங்க எல்லாம் உன் காலுக்கு வந்து சேருவாங்க. ஐயா, எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப தள்ளுறாங்கன்னா, ரொம்ப ஒதுக்கப்படுறீங்கன்னா உன் வாசனை இந்த தேசத்திற்கு வீச போகிறது என்று அர்த்தம். புரிஞ்ச தேவப்பிள்ளை கை தட்டி ஆண்டவரே, இதுவரைக்கும் தள்ளப்பட்டுட்டேன்பா, இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்டுட்டேன்பா, இதுவரைக்கும் தலை குனிஞ்சிட்டேன்பா. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு காலம் வரட்டும், எனக்கு ஒரு நேரம் வரட்டும், என் தலையை நிமிர செய்வீராக, என் தலையை நிமிர செய்வீராக. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நாம் பேசுறது? ஆமென் சொல்லுங்கல்ல. ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தள்ளப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்கல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பு வந்து தள்ளப்பட்டவன் தான். ஆமென் சொல்லுங்களேன். சொந்த சகோதரர்களால குழிக்குள்ள தள்ளப்பட்டவன் தான். ஆனா அந்த சகோதரர்கள் நினைச்சாங்க அந்த குழி தான் அவனுக்கு முடிவுன்னு. ஆனா என் ஆண்டவர் அந்த தள்ளுனது தான் அவனுக்கு ஒரு ஏணியாக மாத்தினாரு. புரிஞ்சவங்க ஒரு ஆமைன்னு சொல்லி இருக்கணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமைன்னு சொல்லி இருக்கணும். அந்த தள்ளப்பட்ட நிலைமை தான் அவன் வாழ்க்கையில உயர்வா கொண்டு வந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, எந்த இடத்துல உன்னை தள்ளப்பட கர்த்தர் வைக்கிறாரோ அந்த இடத்துல இருந்தே உனக்கு உயர்வு வரப்போகிறது. அந்த இடத்துல உனக்கு மேன்மை வரப்போகிறது. அந்த இடத்துல உனக்கு கிருபை கிடைக்க போகிறது. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். புரிஞ்ச பிள்ளைகள் கைகளை தட்டி வாங்கிக்கோ அந்த கிருபையை. Thank you Jesus. Hallelujah. உடனே காசு இல்ல, பணம் இல்லன்னு தள்ள வச்சுட்டாங்களா? கவலைப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் வருவாங்க மறுபடி உங்ககிட்ட. அப்ப நீ பழைய முகத்தோடு இருக்க மாட்ட. தேவனுடைய ராஜாவுடைய பிரசன்னம், ராஜாவுடைய தோரணை, ராஜாவுடைய வெளிச்சம் உன் மேல இருக்கிறது அவர்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நாம் பேசுறது? பக்கத்தில் உள்ளவங்கள தட்டி சொல்லுங்க. தலை குனிஞ்சியோ, வெக்கப்பட்டியோ, தள்ளப்பட்டியோ, அதே இடத்துல உனக்கு உயர்வு காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்கல்ல. தள்ளப்பட்டதா இருக்கிற உன்னுடைய தலை உயர்த்தப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலையை நிமிரச் செய்வார். ஆமென் பிரதர், உங்க தலையை கர்த்தர் நிமிரச் செய்வார். ஆமென். வாங்க மேல வாங்க, மேல வாங்க, வாங்க. மால் காபோ ஷந்து ரபோ காபோ ஷடா. இந்த டேட், இந்த கூட்டத்தை உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்து என்ன பாருங்க, ரெண்டு கையை உயர்த்துங்க. ஆண்டுடைய மகிமை இன்னைக்கு உங்களை நிரப்பட்டும். I release the fire in the Holy Ghost. I release the power. I release the fire
ஒரு அக்கினி உங்க மேல இன்னைக்கு நிரப்ப போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சங்கீதிக்கு கொண்டிருக்கிறார். உயர்ந்த இடத்துல உங்களை வைக்கபடியா. ஐ ரிலீஸ் த ஃபயர். விட்டுருங்க. ஐ ரிலீஸ் த ஃபயர் in the Holy Ghost in the name of Jesus. In the name of Jesus. வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். புரிஞ்சுக்கோ, இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus. வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க? அவங்க எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க, ஒரு பெரிய மாற்றம் உனக்கு வரப்போகிறதுன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மால் போய்ஷர். எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எனக்கு வேணும்? அங்கே பிரதர் ஆசைப்படுறீங்களா? யா கம் ஆன் ஃப்ரெண்ட், மேலே வாங்க. மேலே மால்கே போய்ஷர். உங்கள் வாழ்க்கை மேலே மாறணுமா? ஆண்டு உங்களை யூஸ் பண்ணணுமா? உங்கள் 2 கைகளை உயர்த்திக்கோங்க. அவனோட மகிமை உங்களை நிரப்பட்டும். கையை உயர்த்துங்க. Oh Jesus, in the name of Jesus, I release the fire in the Holy Ghost. I release the fire in